பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த அந்த கோரிக்கை, மாநில சுயாட்சி கோரிக்கை மீண்டும் எழுகிறது என்பதை நேற்று தம்முடைய முதலமைச்சர் பூனைக்கு மணிகட்டும் போது அதை சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் நிதியமைச்சரிடத்திலே கேட்டுக்கொள்வது, ஜிஎஸ்டியிலே இன்னும் பல குளறுபடிகள் இருக்கின்றன. இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே தெரியும். கடன் வாங்குவதனால் அது எதற்காக வாங்குகிறோம் என்பதை பொறுத்துத்தான் விமர்சிக்கப்பட வேண்டுமே ஒழிய, இந்தியாவும் மொத்தமாக கடன் வாங்கி இருக்கிறது, பல மாநிலங்களும் கடன் வாங்கி இருக்கின்றன, தமிழ்நாடும் கட்டுக்குள்ளே கடன் வாங்கி இருக்கிறது என்று நம்முடைய மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 5 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற இந்த நிலையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை நெருக்கடிகளுக்கிடையே சமாளித்து தாக்கல் செய்திருக்கிறேன் என்று நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார். இந்தியாவினுடைய மொத்த பொருளாதாரம் 357 லட்சம் கோடி. இந்தியாவினுடைய மொத்த கடன் 215 லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த பொருளாதாரம் 41 லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 10.62 லட்சம் கோடி. இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே தெரியும். கடன் வாங்குவதனால் அது எதற்காக வாங்குகிறோம் என்பதை பொறுத்துத்தான் விமர்சிக்கப்பட வேண்டுமே ஒழிய, இந்தியாவும் மொத்தமாக கடன் வாங்கி இருக்கிறது, பல மாநிலங்களும் கடன் வாங்கி இருக்கின்றன, தமிழ்நாடும் கட்டுக்குள்ளே கடன் வாங்கி இருக்கிறது என்று நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இங்கே சொல்லி இருக்கிறார். நம்முடைய மொத்த பொருளாதாரத்திலே 4 1 பங்கு. ஆனால் இந்தியாவினுடைய மொத்த பொருளாதாரத்திலே கடன் எத்தனை பங்கு என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நான் நிதியமைச்சரிடத்திலே கேட்டுக்கொள்வது, ஜிஎஸ்டியிலே இன்னும் பல குளறுபடிகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒன்றை மட்டும், விசைத்தறியிலே ஜாப் ஒர்க் செய்கிறார்கள். அவர்கள் விசைத்தறியிலிருந்து துணியை நெய்து அவர்கள் விற்பது கிடையாது. நூலை அடப்புக்கு வாங்கி ஜாப் ஒர்க் செய்கிற அந்த விசைத்தறியாளர்கள் ஜிஎஸ்டிக்காக அந்த பதிவேட்டை மெயின்டைன் பண்ணணும், சப்மிட் பண்ணணும்னு 1000 பிரச்சனை இருக்கு. அவங்களாம் ஆள் போட முடியாது. அவன் 4 தறி வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறான், சம்பளம் தான் வரும். அவன் ஒரு அக்கௌண்ட் போட்டு ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணணும்னா எப்படி முடியும்? ஆனால் நிதியமைச்சர் அவர்கள் தயவு செய்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலே இதை முன்னெடுத்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு உரிமை எல்லாம் அதிகாரம் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு. ஆனால் மாநிலத்தில் இருக்க மக்களை பாதுகாக்க வேண்டிய, வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு தடுமாற்றம் இருக்கும், நெருக்கடி இருக்கும் என்பதையெல்லாம் நம்முடைய நிதியமைச்சரும் சொல்லி இருக்கிறார். முதலமைச்சரும் நேற்று அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தின் போது அவர் அதையும் சொல்லி இருக்கிறார். கல்வியை கூட நாம், அதற்கு கிடைக்க வேண்டிய நிதியை கூட ஒன்றிய அரசிடம் எத்தனை முறை கேட்பது? கல்வியை கூட நம்முடைய மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் அந்த நிதியை கொடுக்க மறுத்தால், அப்ப எல்லையை மீறி போகும் பொழுது மீண்டும் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த அந்த கோரிக்கை, மாநில சுயாட்சி கோரிக்கை மீண்டும் எழுகிறது என்பதை நேற்று தம்முடைய முதலமைச்சர் பூனைக்கு மணிகட்டும் போது அதை சொல்லி இருக்கிறார். மிக அருமையான அறிக்கை, ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய அறிக்கை. எந்த மாநிலங்கள் எல்லாம் தலைமையில் நிற்க பார்க்கிறது, தன்மானத்தோடு வாழ பார்க்கிறது, அந்த மாநிலங்களுக்கெல்லாம் நேற்று கொடுத்திருக்கிற அந்த புத்தகம் என்பது அவ்வளவு விவரங்களை உள்ளே அடக்கி இருக்கின்றது. எங்களுடைய பணத்தை கொடுக்கிறோம், எங்களுடைய பணத்தை கொடுக்கிறோம் என்று டெல்லியிலிருந்து சொல்லுகிறார்கள். யாருடைய பணம்? அது உங்களுடைய பணமா? நீங்க எங்கேயாவது உருவாக்கி கொண்டு வந்தீர்களா? நாங்கள் கொடுத்த பணம் தானே. அதை கொடுப்பதற்கு எங்களுடைய பணம் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய கல்வியை நாம் பாதுகாத்தாக வேண்டும்,
நம்முடைய சுகாதாரத்தை மக்களுக்கு நாம் கொடுத்தாக வேண்டும். இலங்கை தமிழர்கள் நம்முடைய தொப்புள் குடை உறவுகள், நாம் தான் பாதுகாத்தாக வேண்டும். 40 ஆண்டுகளாக வசிக்கின்ற மக்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படும் பொழுது நாம் இங்கே துடித்து போகிறோம். இதையெல்லாம் எங்க போய் சொல்லுவது? ஒரு கூட்டாட்சி தத்துவம் என்று ஒன்று இருந்தால் இதற்கான முடிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். பூனைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மணி கட்டி இருக்கிறார். ஒரு மணி கட்டினால் ஓசை போதாது. பல மாநிலங்களும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மணியை பூனைக்கு கட்ட வேண்டும். இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து எல்லோரும் அதை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கை தமிழர்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். பல நாடுகளுக்கு பயணிக்கும் போது பார்க்கிறோம், அந்த நாடுகளில் இருக்கிற மரியாதை இந்தியாவிலே இலங்கை தமிழர்களுக்கு கிடையாது. அதான் உண்மை. அந்த வசதிகள் அப்படி தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாகவே இது இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் கைது செய்யப்படுவது ஒரு தொடர் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் வெளியிலே படகிலே சென்று விட்டால் மாத கணக்கிலே குடும்பத்தோடு தொடர்பில் இருக்க முடிவது கிடையாது. இப்போது எலான் மாஸ்க் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லிங் கம்பெனியினுடைய ஒரு நெட்வொர்க் வந்திருக்கு. அது ஒரு போட்டுக்கு பார்த்தா ஒரு 1 லட்சம் செலவாக வாய்ப்பு இருக்கிறது. அதை கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு மானிய விலையிலே அந்த மீனவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். நான் நேற்றைய தினம் கோவாவுக்கு பக்கத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு ராமேஸ்வரன் மீனவனோடு நான் வீடியோ காலிலே பேசினேன். அந்த இயந்திரத்தின் மூலமாக அது இருந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் கேட்டேன், ஒவ்வொரு படகுக்கும் இது இருந்தால் வசதியாக இருக்குமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், இதைவிட மகிழ்ச்சி எங்களுக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் அந்த மீனவர்களுக்கு படகுகளிலே ஸ்டார்லிங்கினுடைய அந்த எந்திரத்தை கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். கச்சத்தீவை மீட்டாக வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை மீட்கின்ற வரை மீனவர்களுக்குரிய அந்த சுமூகமான போக்கை உருவாக்க வேண்டும். இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இதைவிட ஒரு நட்புறவு இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம மாதிரி வசதியான அந்த போட்டுகள்லாம் இன்னைக்கு வந்து அரசாங்கத்தின் உதவியோடு நம்முடைய மீனவர்கள் ஒரு நல்ல போட்டுகள்லாம் இன்னைக்கு பண்றாங்க. ஆனா இலங்கையில் இருக்கிற மீனவர்களுக்கு அந்த வசதி கிடையாது. கச்சத்தீவில் ஏதோ ஒரு ஏற்பாடு செய்து அதை மீன் பிடிக்கின்ற மையமாக மாற்றி இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் நம்முடைய மீனவர்களும் ஒன்றாகவே மீன் பிடித்து ஒரு 50% 2 பிரிச்சு அங்கே ஏல விட்டு வருகிற பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு வசதி அப்படி ஏதாவது செய்தோம் என்று சொன்னால் ஒரு சுமூகமான உறவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை நாம் இன்றைக்கு தடுக்க முடியும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவை பொறுத்தவரை வட இந்தியா வேறு, தென்னிந்தியா வேறு. அப்படியே லைன் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற வசதி வேற, இங்க இருக்கிற வசதி வேற. ஒரு தரவுகளை பார்த்தோம்னா 300% நம்ம வசதி அதிகமா இருக்கு. வாழ்க்கை தரம் இன்றைக்கு இங்கே உயர்ந்து இருக்கிறது. 1960களில் ஆரம்பிக்கும் பொழுது நாமும் வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களும் ஒரே லெவலில் தான் ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? காரணம் என்ன? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வருமானம் ஈட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். ஆண்களுக்கு இணையாக பெண்கள், ஒரு குடும்பத்திலே ஆண்களுக்கு இணையாக பெண்கள், இதுதான் டபுள் என்ஜின். இந்த டபுள் என்ஜின் தான் நம்மளை வளர்த்தது. ஆணும் பெண்ணும் வருமானம் இருந்தது சொன்னால் இதைத்தான் நம்ம டபுள் என்ஜினா பார்க்கிறோம். ஆனா அவங்க சொல்ற டபுள் என்ஜின் வந்து ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ ரோட போடலாம், கட்டளங்களை கட்டலாம், நிதியை குவிக்கலாம். ஆனா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அந்த டபுள் என்ஜின் உருவாக்காது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரை 2030 அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கோம். வட மாநிலங்களை ஒப்பிட்டோம்னா 1980 இருக்கு. 50 வருஷம் பின்தங்கி இருக்கிறார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கு நாம் இங்கே பெற்றிருக்கிறோம். பட்டா இதை போல எப்போதுமே கொடுத்தது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். ஒரு பட்டா கொடுத்தப்ப மணசமுத்திரத்தில் மங்களம் ஊராட்சியில் நத்தமேடுன்னு ஒரு கிராமம் இருக்கு. பட்டா கொடுத்தோம். பட்டா கொடுத்த பின்னாடி ஒரு வயசான அம்மா அந்த பட்டாவை வாங்கினாங்க. 40 வருஷமா அந்த பட்டாவுக்கு அலையிறாங்க.
பட்டா வாங்கிட்டு அவங்க மைக்கில் சொன்னாங்க, யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மைக்கில் சொன்னாங்க, ஐயா முதலமைச்சர் கொடுத்த இந்த பட்டாவை நான் அன்னைக்கு வாங்கிட்டேன். நான் வந்து நேரா இந்த பட்டாவை எடுத்துட்டு போய் அவளை சொல்ல போறேன், எனக்கும் பட்டா வந்துருச்சு, முதலமைச்சர் எனக்கும் பட்டா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல போறேன். இந்த ஒரே விஷயம் போதும். லாரியினுடைய எஃப்சியை பொறுத்தவரை அந்த எஃப்சியில் எவ்வளவு வருஷம் ஓடிந்தாலும் அந்த எஃப்சி வந்து ஒரு 800 850 ஒரே ரேட் இருந்தது. இப்போ வந்து வருஷத்தை கணக்கிட்டு 10 மடங்கு அளவுக்கு அந்த எஃப்சி கட்டணம் ஏறி இருக்கு. அவங்களெல்லாம் போராட்டத்தில் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அதை பரிசீலித்து அதற்கான அந்த உயர்த்திய கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கன்வர்ஷன் கான்க்ளேவ் ஒரு அருமையான முயற்சி, பாராட்ட வேண்டிய முயற்சி. பல கேள்விகளுக்கு அந்த கன்வர்ஷன் கான்க்ளேவ் தொழில்துறையின் சார்பாக போட்டது பதிலை கொடுத்திருக்கிறது. தனிமனித ஒழுக்கம்தான் குற்றங்களை குறைக்கும் என்று நான் பேசியிருக்கிறேன். நான் இந்த நேரத்தில் குறிப்பாக கேட்பது, அரசு பள்ளிகளிலே பல்வேறு வேலைகளை செய்கிறோம். தனியார் பள்ளிகளில் இருப்பது போல பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு என்பது அரசு பள்ளிகளிலே நிகழ்வது கிடையாது. வெரி ரேராக யாராவது நடத்தலாம், ஆனால் பெரும்பாலும் நடக்கிறதில்ல. பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு அரசு பள்ளிகளிலே நடத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த தனிமனித ஒழுக்கம் என்பது மேம்படும் என்ற இந்த நேரத்திலே பதிவு செய்து, நீரேற்று பாசனம் விவசாயிகளாக செய்து கொள்வது, முதலமைச்சரையும் நான் 2 முறை பார்த்து பேசியிருக்கிறேன். தயவு செய்து சங்ககிரி தொகுதி, திருச்செங்கோடு தொகுதி, பரமத்தி வேலூர் தொகுதி, கரூர் தொகுதி போன்ற தொகுதிகளிலே அதற்கான அந்த திட்டங்களுக்கான அனுமதியை கொடுப்பதற்கு அரசு இப்போது பரிசீலிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்த 5 ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை கோரிக்கைகளாக வைத்து நான் தொகுதிக்காக நிறைவேற்றியிருக்கிறேன். தொகுதி மக்களின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு, துணை முதலமைச்சர் அவர்களுக்கு, அமைச்சர் பெருமக்களுக்கு, பேரவைத் தலைவருக்கு, துணை பேரவை தலைவருக்கு மற்றும் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் முதலமைச்சர் உத்தரவிட்டாலும் தொகுதிகளிலே பணியாற்றி முடித்திருக்கிற சென்னை தலைமைச் செயலகத்திலே பணியாற்றுகின்ற அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி பேரவைத் தலைவருக்கு மீண்டும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணன் அவர்கள் சொன்னது போல் இந்த பெற்றோர் ஆசிரியர்களுடைய அந்த மீட்டிங் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய திராவிட மாடல் அரசில் தான் 7 விதமான மண்டல மாநாடு அதுக்கான விழிப்புணர்வு மூலமாக நடத்தி காமிச்சிருக்கோம். ஒவ்வொரு மண்டல மாநாட்டிலையும் ஒரு 40,000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா ஏதோ ஒரு நாள் நிகழ்வுக்காக நடத்தப்படுவதல்ல, அது இதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த மாதிரியான பெற்றோர் ஆசிரியர் மாநாடு நடத்தணும். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட விருதாச்சலத்தில் நடந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கலந்துக்கிட்ட பெற்றோர் ஆசிரியர்களை இணைக்கக்கூடிய ஒரு பணியை தான் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். தனி மனித ஒழுக்கம் என்று வரும்பொழுது அதை வந்து வகுப்புலேயும் அதை கொண்டு வரதுக்கான அடுத்த கரிக்குலம் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதுலேயும் கண்டிப்பாக அதையும் நாங்கள் கொண்டு வருவோம். நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கும் போது ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த சோஷியலைஸ் பண்ணக்கூடியதுக்காக தான் மகிழ் முற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை, ஹவுசிங் கான்செப்ட், நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும் இருக்கக்கூடிய ஹவுசிங் கான்செப்டை இதுலேயும் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வரும் காலத்தில் அந்த மாதிரியானதில் வந்து அதிகப்படியாக கவனத்தை செலுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த லாரி உரிமையாளருடைய பிரச்சனை குறித்து சொன்னார்கள். எஃப்சி எடுக்க வேண்டிய லாரிகளுக்கு கட்டண உயர்வு என்பது ஒன்றிய அரசு நிர்ணயித்தது. இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் 3 மாத காலத்திற்கு அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய பிரச்சனையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு கவனித்து வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.